ஒவ்வொரு ஆணுமே பார்க்க வேண்டிய படங்க. கண்டிப்பா பாருங்க. இது அவ்வளவு முக்கியமான படம். சாதாரணமா ஒரு ஆணோட உணர்ச்சி நேரமே 5ல இருந்து 10 நிமிஷம் வரையும் தான். ஆனா இந்த படத்துல வர ஹீரோக்கு வெறும் 5 செகண்ட்லயே முடிஞ்சு போயிடுது. அதனால இந்த ஹீரோ எவ்வளவு பிரச்சனையில சந்திக்கிறான். ஹீரோக்கு தெரியாம ஹீரோயினும் வேற ஒருத்தரோட கள்ளத்தொடர்பும் வச்சிருக்கா. அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஹாப்பி எண்டிங் 2023 வெளியா இருக்கு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில புதுசா கல்யாணம் பண்ணவங்க ஒரு வருஷம் கடந்துடுறாங்க. அவங்க வாழ்க்கையில கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்தே ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை இல்ல பல தடவை உடலுறவு வச்சுக்கிறாங்க. இந்த படத்தை 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்க. ஏன் அப்படின்னா படத்துல மேட்டர் இல்ல, மேட்டர்ல தான் படமே இருக்கு. ஆனா அப்படி வச்சிருந்துமே நம்ம ஹீரோயினுக்கு திருப்தியே இருக்காது. அதனால நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றா. ஏன் நம்ம 3 பேர் சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் 3வது அவனோட ஃப்ரெண்ட்ஸையா கூப்பிடுவேன் அப்படின்னு கேக்குறான். அவ்வளவு ஆமான்னு சொல்லிடுறா. இப்ப நம்ம ஹீரோவும் கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை எப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பாத்துக்கலாம். அப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே அனல் பறக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா கட்டில எல்லாம் பயங்கரமா உதறது, அங்க இருக்கிற டேபிள் சேர் எல்லாம் ஆடுது. என்னடா இவனுங்க இப்படி வெறி கொண்டு பண்றானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் வெளியில இருந்து விட்டு கேட்கிறான். இப்படி விட்டு கேட்கல இவன் தாங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் கதவும் திறந்து பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் பெட்ல பயங்கரமா குதிச்சிட்டு இருப்பா. இப்படி குதிச்சிட்டு இருக்காள இவ தான் நம்ம ஹீரோயின். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி வாழ்க்கை ஸ்மூத்தா தாங்க போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே பார்த்தாலே அவங்களுக்குள்ள அப்படியே பத்திக்கிடுங்க ஃபயர். பாத்தீங்களா இப்ப ரூம்குள்ள வந்ததும் வராததுமா இவனுங்க என்ன பண்றானுங்க பாத்தீங்களா, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அவங்களோட வேலையை ஆரம்பிக்க போறானுங்க. இதுதாங்க இந்த படம் ஃபுல்லாமே இவங்க 2 பேருக்கும் இது மட்டும் தாங்க வேலை. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ள நம்ம ஹீரோ எனக்கு முடிய போகுது, நான் உச்சத்தை எட்டிட்டேன் அப்படின்றான். உடனே நம்ம ஹீரோயினும் அப்படியே நானும் உச்சத்தை எட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கா நடிக்கிறா. இப்பதான் நம்ம ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்ல ஒரு விஷயத்த பேசுற மாதிரி காட்டுறாங்க. இதே மாதிரி 132 தடவை நான் ஃபேக்கா நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப நீங்க நினைப்பீங்க இந்த விஷயத்தையே இவ இவங்கிட்ட சொல்லல அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி சொன்னா எங்க இவன் நம்மளை விட்டுட்டு போயிருவானோ அப்படின்ற ஒரு பயத்துலதான் நம்ம ஹீரோயின் சொல்லாமலே இருப்பா. அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சர்வ் பண்றதுக்காண்டி பிளேட்டை தூக்கிட்டு போயிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறான். ஆக்சுவலா இங்க வேலை பார்க்கறதே நம்ம ஹீரோ தான். அவனுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுவா. ஹீரோயின் ஒரு சாஃப்ட்வேர் அனலிஸ்டா இருப்பா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் அப்படியே போயிட்டே இருக்கு. இவங்களும் ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க, ரொம்ப ஜாலியா இருக்காங்க, அவங்களோட லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேலை பார்க்குற அந்த பீச் ரெஸ்டாரண்ட் பின்னாடியே வச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஒன்னா உல்லாசமா இருக்காங்க. இதுதாங்க இவங்க 2 பேருக்குமே வேலை. கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட இது பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு தடவையாவது இவங்க பண்ணிடுவாங்க. மேக்சிமம் காலையில மதியானம் நைட்டு அப்படின்ற மாதிரி இதுவே ரொட்டீனா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு அதுல திருப்தியா இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோவால ஒரு நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அவ ரொம்ப நேரம் உடலூர்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. ஆனா இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவே மாட்டா. அதுக்கப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்களோட ரொட்டீன் ஆரம்பிக்குது. அவங்க வேலைக்கு போறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, பார்ட்டி கொண்டாடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்படி போனவன் திருப்பி என்னத்துக்கு வந்தான்னு தெரியல, மறுபடியும் அவனோட சேர்ந்து உல்லாசமா இருக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த ஆபீஸ் போறதே மறந்துட்டு நம்ம ஹீரோவோட உல்லாசமா இருக்கா. கிச்சன்ல வச்சு பண்றானுங்க, சோஃபால வச்சு பண்றானுங்க, பெட்ரூம்ல வச்சு பண்றானுங்க. ஆனா எங்க வச்சு பண்ணாலுமே நம்ம ஹீரோவால ஒரு நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. ஹீரோவால நம்ம ஹீரோயினுக்கு திருப்தியே கொடுக்க முடியல. இந்த விஷயங்களால நம்ம ஹீரோயின் ரொம்பவே டிப்ரெஷனா இருக்கா. அவளால இந்த விஷயத்தை ஜீரணிக்கவே முடியல. என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கா. இவனை விட்டு போகவும் முடியல. ஏன் அப்படின்னா இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கு மறுநாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் வெளியில சாப்பிட வந்திருக்காங்க. அன்னைக்கு தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. அதனாலதான் அப்படி அவங்க சந்தோஷமா பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பம்பூத்துல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வரா. அவ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரினால ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. அந்த கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் காஃப், அதாவது கை விலங்கு. இந்த போலீஸ்காரங்க அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றதுக்காண்டி கையில போடுவாங்களா, அந்த விலங்கு தான் கொடுத்திருக்கா. என்னடா இவ இந்த இதை போய் கொடுத்திருக்காளே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வெளிநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நிறையவே இருக்கு. அது என்னன்னா அவங்களோட பார்ட்னர்ஸ் சில விஷயங்களுக்கு எல்லாம் ஒத்துழைக்க மாட்டாங்க. என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னா அவங்களோட பார்ட்னர்ஸ் கூட இன்டிமேட் ஆயிட்டு இருப்பாங்கல்ல, அப்பம்போதுல அவங்களோட பார்ட்னர் சில விஷயங்களுக்கு எல்லாம் ஒத்துழைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி ஹேண்ட் கஃப் யூஸ் பண்ணி அவங்கள செக்ஷுவலி ரொம்பவே டீப்பா இன்டிமேட் பண்றதுக்காண்டி இந்த ஹேண்ட் கஃப் எல்லாருக்கும் கிஃப்டா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவளோட ஃப்ரெண்ட் இவளுக்கு கொடுத்திருப்பா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு அடுத்து சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவ சொல்றா ஒரு ஃபுட்டு பேரு த்ரீசம் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதாவது த்ரீசம் சீஸ் கேக் அப்படின்னு ஒரு ஃபுட்டு சொல்றா. நம்ம ஹீரோயின் என்னது த்ரீசம்மா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமா கேக்குறா. ஒரு சாப்பாடுக்கு த்ரீசம்னா பேர் வைக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற பொண்ணு ஆமா த்ரீசம் தான் பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றா. உங்களை நிறைய பேருக்கு த்ரீசம்னா என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை நான் என்னன்னு சொல்றேன். த்ரீசம்னா என்னன்னா இந்த இன்டிமேட் பண்றாங்கல்ல, ஒரு ஆணும் பெண்ணும் தான் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் சேர்றதான் த்ரீசம். இப்போ இவங்களோட இன்னொரு ஆள், அதாவது ஆணாவோ அல்லது பெண்ணாவோ இருக்கிறதா இன்னொரு ஆள், 3 பேர் சேர்ந்து இன்டிமேட் பண்றதுதான் த்ரீசம்
த்ரீசம் அப்படின்ற மாதிரி மீனிங். வாங்க கதைக்குள்ள வருவோம். இப்ப அந்த வெயிட்டர் கிட்ட சரி ஓகே 2 த்ரீசம் சீஸ் கேக் 2 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் கொண்டு வந்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பம்போதுல நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு யோசனை வருது, இவனாலதான் நமக்கு திருப்தி கிடைக்கல, அப்ப இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்தா அவன் மூலமா தான் எனக்கு திருப்தி கிடைக்கும்ல அப்படின்னு யோசிச்சு ஒரு ஐடியாவை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. அந்த கேக்கை சாப்பிட்டுட்டே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, இந்த த்ரீசம்ங்கிறது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் ஆமா ரொம்பவே நல்லா இருக்கு, சீஸ் நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்ப சொல்றா, நம்மளும் இன்னொரு ஆளை சேர்த்துக்கிட்டா என்ன அப்படின்னு கேக்குறா. நீ எதுல சொல்ற, இன்னொரு ஆள்னா என்ன அர்த்தம் புரியல அப்படின்னு கேட்கான். அதாவது நம்ம இன்டிமேட் பண்ணும்போது இன்னொரு ஆளை கூட சேர்த்துட்டு நம்மளும் த்ரீசம் பண்ணுவோம் அப்படிங்கா. இப்ப நம்ம ஹீரோவும் நாம ஏன் இப்படி பண்ணணும், நம்ம தான் நம்மளோட லைஃப் நல்லாவே போயிட்டு இருக்கேன், நான் உன் கூட சந்தோஷமா இருக்கேன், உன் கூட பண்ணும்போது சந்தோஷமா இருக்கேன், இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் நான் மட்டும் என்ன பண்ணவா செஞ்சேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே அப்படியே பண்றதா இருந்தாலுமே மூணாவதா ஆள் யாரு வருவா அப்படின்னு இவன் கேக்குறான். இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம எந்திரிச்சு நின்னு, நாங்க 2 பேரும் த்ரீசம் பண்ண போறோம், எங்க கூட மூணாவதா ஒரு ஆள் யாரு வரீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்ப அங்க இருந்த ஒரு சில பேர் கை தூக்குறாங்க. அதுல ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா, பாத்தியா சும்மா கேட்டதுக்கே எத்தனை பேர் வராங்கன்னு கை தூக்குறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிடுறா. உடனே நம்ம ஹீரோயினும் கவலைப்படாத, நம்ம ஒண்ணு இப்படி சூஸ் பண்ண மாட்டோம், இதுக்குன்னு தனியா நம்ம இன்டர்வியூ பண்ணி தான் சூஸ் பண்ண போறோம் அப்படின்றா. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கா. அவ என்ன சொல்றா அப்படின்னா, நாங்க வந்து த்ரீசம் பண்ண போறோம், இன்னொரு ஆள் தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்க யாராவது வரீங்களான்னு கேட்டுட்டு இருக்கா. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் நாங்க இந்த மாதிரி பண்ணணும்னு என் ஒய்ஃப் ஐடியா கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க, ஏய் சூப்பர் டி, என்னடி இந்த மாதிரி எல்லாம் முடிவு பண்றீங்க, இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு தைரியமே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை என்கரேஜ் பண்றாளுங்க. ஆனா நாங்க வரலப்பா அப்படின்னு சொல்லிடுறாளுங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றான், டேய் ஒவ்வொரு ஹஸ்பண்டுக்குமே இது ஒரு கனவுடா, எப்படியாவது இது என்ஜாய் பண்றா அப்படின்றான். அதுக்கப்புறம் அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான், டேய் இதை வந்து ஆன்லைன்லயும் சர்ச் பண்ணலாம், அப்படி இல்ல அப்படின்னா நம்ம பப்புக்கு போய் அங்க உள்ள பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வரலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருந்து பொண்ணுங்களுக்கு சர்ச் பண்ணி கூட்டிட்டு வரலாம்டா த்ரீசம் பண்றதுக்கு அப்படின்றான். அப்படியே சீனை கட் பண்ண நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே பப்புக்கு வந்துடுறான். அவளோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு வந்துடுறான். அங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் ஆளை தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறா, நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயின் போய் அங்க வேலை பார்க்குற ஒரு பார் அட்டெண்டர் கிட்ட இது முடிச்ச உடனே நம்ம வெளியில போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவன் ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல எனக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினும் சரி ஓகே எனக்கு ஓட்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோயின் பின்னாடி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளை எதுக்கு காட்டுறாங்க அப்படின்னு வரப்போற சீன்ல உங்க நீங்க பாப்பீங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் கையில கிளாஸோட வேற ஒருத்தனை இப்ப பாக்குறா. அவங்கிட்ட போய் இப்ப லைட்டா பேச்சு கொடுக்குறா. நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படி கொக்கி போடுறா. அப்ப அவனும் அதுக்கேற்ற மாதிரியே பிஹேவ் பண்றான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருது. கடைசியில பார்த்தா அவன் ஒரு பெயிண்டரா இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கும் அவன் ஒரு பெயிண்டர் தெரிஞ்சவனே அவனை பிடிக்காம போயிடுது. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க, இவங்க கூட சேர்ந்து மூணாவதா ஒரு ஆள் செக்ஸ் வச்சுக்கணும் அதுக்காண்டி பண்றாங்க. அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை எப்படியோ கரெக்ட் பண்ணி உசார் பண்ணிடுறான். இப்ப அவங்கிட்ட போய் நம்ம ஹீரோயின் பேச்சு கொடுத்து அப்படியே ஒரு கிஸ் அடிக்கிறா. அதை பார்த்தோன்னு அந்த பொண்ணு இது யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கிறா. ஆமா அப்படின்றான். உடனே அவன் கையில வச்சிருந்த சரக்கு எடுத்து அவன் மூஞ்சில ஊத்திட்டு போயிடுறா. இவன் வந்து நாங்க த்ரீசம் தான் பண்ண போறோம்னு சொல்லாம சும்மா பேச்சு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனால அவ அப்படி பண்ணிட்டு போயிருப்பா. அப்படியே கட் பண்ணா அதுக்கு அடுத்த சைன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பக்கத்துல இன்னொரு பொண்ணு வந்து சிக்னல்ல நிக்கிறா. அவ கேக்குறா, நான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோயினும் ஆமா நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணை தான் இவங்க 2 பேரும் பப்ல ஆள் தேடிட்டு இருக்கும் போது காட்டியிருப்பாங்க. அப்படியே இவங்க 3 பேரும் இப்ப அறிமுகமாயிக்கிறாங்க. இந்த பொண்ணு இருந்துட்டு கேட்கிறா, உங்களை பார்த்தா எங்கேயோ பார்ட்டிக்கு போற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்கிறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு ஆமா நாங்க பார்ட்டிக்கு தான் போறோம், நீங்களும் இங்க கூட வரீங்களான்னு கேட்கிறா. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் சொல்றா, ஒரு நிமிஷம் நிறுத்து, அந்த பொண்ணு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கிறா. நம்ம ஹீரோவும் ஆமா இந்த பொண்ணு தானே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு காணாம போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ண அதுக்கு அடுத்த சைன்ல அவங்க பார்ட்டிக்கு போயிருப்பாங்களா, அந்த இடத்துல ஒரு பொண்ணு சொல்றா, நீங்க ஏன் ஆன்லைன் மூலமா சர்ச் பண்ணக்கூடாது அப்படின்றா. இவங்களும் நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல சர்ச் பண்றாங்க. அதாவது சோசியல் மீடியா யூஸ் பண்ணி யாராவது கரெக்டான பேர் கிடைக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா இவங்களோட துரதிர்ஷ்டம் ஒருத்தையும் சரியா அமைய மாட்டேங்கிறா. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணியே. உடனே நம்ம ஹீரோயினும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்போ ஒன்னா இருக்காங்க. நம்ம ஹீரோ அவளோட பெட்ஷீட்டுக்குள்ள போய் அவனோட வேலையை பாக்குறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா எந்திரிச்சு வெளியில வரா. என்னன்னு பார்த்தா ஒரு வைப்ரேட்டர் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கா. அதை வச்சு அவ மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிறா. இவ ஏன் இப்படி பண்றா அப்படின்னா, நம்ம ஹீரோவால தான் 1 நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது, அதனாலதான் இப்படி பண்றா. இதுவே ஒரு பழக்கமாவே வச்சிருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மட்டும் இவனை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் மூலமா த்ரீசம் பண்றதுக்கு இன்னொரு ஆளை தேடிட்டு இருக்கு. அப்பம்போதுல ஒரு ப்ரொஃபைல் கிளிக் ஆகுது. அதை பாத்துக்கிட்டு இருந்தவ நம்ம ஹீரோ வேற நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவனை எழுப்பி காட்டுறா. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிளிக் ஆயிருக்கு, எந்திரிச்சு பாரு அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, நம்ம நேத்து மீட் பண்ணோம்ல சைக்கிள்ல, அந்த பொண்ணு தான் அப்படின்றா. இப்போ உடனே அந்த பொண்ணு கூட சேட் பண்றாங்க. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அவளும் சரி ஓகே அப்படின்றா. இப்போ மறுநாள் காலையிலேயே ஆயிடுது. அந்த பொண்ணு இவங்க 2 பேரும் மீட் பண்ணதுக்காக வந்திருக்கா. அப்ப இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே அறிமுகமாயிக்கிறாங்க. என்ன வேலை பாக்குறாங்க, என்ன பண்றாங்க, எங்க தங்கி இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே பிடிச்சு போயிடுது. இப்போ பப்ல டான்ஸ் ஆடிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி
மாத்தி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த விஷயம் எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கனவு காண்றா. என்னன்னு பார்த்தா இவங்க 3 பேருமே சந்தோஷமா உல்லாசமா இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நினைக்கிறா நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இவன் மூலமா நம்ம ஒரு முழுமையான சுகத்தை அனுபவிக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட தண்ணி கொண்டுட்டு வர சொல்லிடுறாங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோவும் அந்த 3வது ஒரு பொண்ணு வந்திருப்பால அவளும் அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துடுறா. என்னடா நான் வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாக்குறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினும் மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம ஹீரோ வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணு என்னடா வெறிக்க பார்த்துட்டு இருக்கா, அப்ப நீயும் வா அப்படின்னு சேர்ந்து 3 பேரும் இப்போ கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் அப்படியே ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி ஷிஃப்ட் போட்டு வேலை பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோட டர்ன் வருது. நம்ம ஹீரோ பத்தி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. உனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது, வெறும் 5 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ள உச்சத்தை தொட்டுட்டேன் அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோனுக்கும் என்ன பண்ணன்னு தெரியல. புதுசா வேற ஒருத்தைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம், அதனால அவன் முன்னாடி நடிக்கவாது செய்வோம் அப்படின்னு எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி நடிக்கிறா. இப்ப அவனோட வேலையை முடிச்சோடனே அவன் எந்திரிச்சு போயிடுறான். அந்த 3வது ஒரு பொண்ணு வந்திருப்பாள். அவன் நம்ம ஹீரோனை பார்த்து புரிஞ்சுக்கிறா. எனக்கு தெரியும் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட வித்தையெல்லாம் காட்டி நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ கொடுக்காத பல மடங்கு சந்தோஷத்தை இந்த பொண்ணு கொடுக்குறா. இப்ப மறுநாள் காலையிலேயே ஆடுது. இவங்க 3 பேரும் வெளியில சாப்பிட போயிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அந்த பொண்ணைய பயங்கரமா வெறிச்சு பாக்குறா. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு மேல இவளுக்கு காதல் வந்திருக்கும். இவ்வளவு நாள் நம்ம ஹீரோ கொடுக்காத சந்தோஷத்தை இந்த பொண்ணு கொடுத்துட்டால, அதனாலதான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இந்த பொண்ணு இருந்துட்டு இவங்க 2 பேருக்கும் குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுறா. இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். 3வது ஒரு பொண்ணு வர வந்துட்டா. நாங்க 3 இப்பதான் முதல் தடவை பண்ணிருக்கோம், எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அதே டைம்ல நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ரொம்பவே சோகமா அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. ஆன்லைன்ல அந்த பொண்ணோட டீட்டெயிலையும் தேடிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அந்த பொண்ணோட நம்பரையும் தேடி எடுத்து அவளுக்கு மெசேஜ் டைப் பண்றா. அன்னைக்கு பண்ணது எப்படி இருந்தது, நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா. என்ன நினைச்சான்னு தெரியல, டைப் பண்ண மெசேஜ் அப்படியே டெலிட் பண்ணிடுறா. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா, நாம ஏன் மறுபடியும் அந்த பொண்ணை கூப்பிட்டு 3 பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், ஏன் அப்படி நினைக்கிற, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், இல்லன்னு சொல்லல, அதுக்கு செக்ஸியாவும் இருக்கா, ஆனா அவளை கூப்பிடுறது எனக்கு விருப்பம் இல்ல, நீ மட்டுமே எனக்கு போதும் அப்படின்றான். நம்ம ஹீரோனுக்கும் மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுது. என்னடா இவனை வச்சு எனக்கு ஒன்னும் ஆகல, இன்னொருத்தைய கூப்பிடுவோம் சொல்ல அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் மேல பாஞ்சிடுறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி மறுநாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வேலைக்கு போயிடுறான். நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்காண்டி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா மாத்தி மாத்தி போட்டு கிளம்பிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணோட வீட்டுக்கும் போயிடுறா. அங்க போனவ அவ கிட்ட பேசுறதை விட்டுட்டு அன்னைக்கு நடந்த சம்பவத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அங்க உள்ள பெட்டையும் வெறிக்க பார்த்துட்டு இவகிட்ட நம்ம எப்படி ஓப்பனா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமான்னு கேக்குறதுன்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி உன்னோட வீட்டை சுத்தி காட்டு அப்படின்னு சொல்றா. இவளும் ஒவ்வொரு இடமா சுத்தி காட்டிட்டு கடைசியில பெட்ரூம் வரும்போது அங்க உட்காந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம அன்னைக்கு பண்ணது 3 எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறா. அவளும் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்றா. உனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கால் வந்துருது. யாரும் பார்த்தா நம்ம ஹீரோ தான் கால் பண்ணிருப்பான். இப்ப டக்குன்னு அந்த பொண்ணு கிட்ட போனை பிடிங்கி பேசிடுறா. உடனே நம்ம ஹீரோயின் பதறி போய் திருப்பி அந்த போனை வாங்கிடுறா. இப்ப அந்த 3வது அந்த பொண்ணு இதை புரிஞ்சுக்கிறா. அவனுக்கு தெரியாம தான் இவன் வந்திருக்கா போல அப்படின்னு தெரிஞ்சுட்டு சரி நான் போய் சரக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போறா. அவ அப்படி எடுக்க போன டைம்ல நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கா. எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் இப்ப அவங்க கிட்ட சொல்றா. என்னோட பாய் ஃப்ரெண்ட்னால எனக்கு ஒரு யூஸ்மே இல்ல, அவனால எனக்கு ஒரு சந்தோஷமே இல்ல, ஆனா அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசுறா. அன்னைக்கு வந்தாலும் ஒரு பொண்ணு அவன் மூலமா தான் நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்றா. உடனே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் இதுக்கெல்லாம் எது கவலைப்படுற, இந்த விஷயம் எதுவுமே அவனுக்கு தெரிய வேண்டாம், அவனுக்கு தெரியாமலே நீ அந்த பொண்ணை பார்த்து மீட் பண்ணி சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துறாளுங்க. ஐடியா வேற கிடைச்சிச்சு நம்ம ஹீரோயினுக்கு. வேற என்ன வேணும், உடனே அந்த பொண்ணை பாக்குறதுக்காக கிளம்பிடுறா. அங்க போனவ சரக்கு அடிச்சுட்டே அந்த பொண்ணு கூட சந்தோஷமா உல்லாசமா இருக்கா. இது அப்படியே கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் பார்ட்டி கொண்டாடுறாங்க. அந்த பார்ட்டிக்கு இந்த 3வது இருந்த அந்த பொண்ணையும் கூப்பிடுறாங்க. நமக்கு தான் தெரியுமே நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணும் ஒன்னா பார்த்தாலே ஃபயர் ஆயிடும் அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பம்போதுல அந்த பொண்ணு அவளோட காலை வச்சு நம்ம ஹீரோயினுக்கு பல வித்தியெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினும் பயங்கரமா உச்சத்தை எட்டிடுறா. உடனே அங்க இருந்த டேபிள்ல வச்சிருந்த சரக்கையும் தட்டி விட்டுறா. அதுக்கு அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ கூட ஒன்னா இருக்கா. நம்ம ஹீரோ பத்தி தான் தெரியுமே, வேற வழியே இல்லாம மறுபடியும் நம்ம ஹீரோயின் அந்த வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கா. எதுக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணை போய் பாக்குறதுக்காக தான். ரொம்பவே கிளாமராவும் ட்ரெஸ் பண்ணிருப்பா. இப்ப அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அவளை பார்த்தோன்னே மறுபடியும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. உடனே அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிக்காங்க. இந்த டைம்ல வழக்கம் போல தாங்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது, ஸ்டார்ட் பண்ணி 10 செகண்ட் கூட ஆயிருக்காது, நம்ம ஹீரோவுக்கு உணர்ச்சிகள்லாம் போயிடும். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டுறா. எனக்கு அப்படி ஆகலையே, நான் சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்டை போடுறா. நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு மட்டும் இல்ல எல்லா ஆம்பளைகளுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும், அது ஏன் நீ புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற அப்படின்னு அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவ அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இப்ப இவனும் கோவத்துல வீட்டை விட்டு வெளியில போயிடுறான். உடனே நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அந்த பொண்ணை வர வச்சு அவ கூட டின்னர் சாப்பிட்டுட்டு நைட்டு அப்படியே 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. நைட்டு பூரா நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டான். இப்ப அந்த பொண்ணு வீட்டை
விட்டு வெளியில கிளம்புற நேரத்துல நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பாத்துடுறான். பார்த்தவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. உடனே வீட்டுக்குள்ள போய் அவள்கிட்ட கேக்குறான். அவங்க 2 பேருக்குள்ள சண்டை முத்தி போயிடுது. ஆமா நான் அப்படிதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப நம்ம ஹீரோவும் ரொம்பவே சோகமா என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னொருத்தைய கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட அவகிட்ட வருத்தமா பேசிடுறான். இப்ப சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பா போல. அவளோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுல இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும், அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்றாங்க. இவளை டைவர்ட் பண்றதுக்காண்டி நிறைய விஷயங்களும் பண்றாங்க. ஆனா இதுல இருந்து வெளியில வர மாதிரி தெரியல. உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு பேசுறாங்க. அவன் சொல்றான் எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும், மோஸ்ட்லி எல்லா ஆம்பளைங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும், அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்கிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றான். உடனே நம்ம ஹீரோயினும் மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு அவங்கிட்ட போய் பேச போறா. அப்ப கேக்குறா எனக்கு தயவு செய்து மன்னிச்சிடு, நான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு செகண்ட் நான் சொல்றதை கேளேன் அப்படிங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இது வேலை பார்க்குற இடம், இங்க வந்து என்னை தொந்தரவு பண்ணாத, தயவு செய்து இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவனை மறக்கவே முடியல. சரி இனிமே அவனுக்கு தொந்தரவா இருக்க கூடாது, அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அவளும் எல்லா பொருளும் எடுத்துட்டு கிளம்பிடுறா. அவ அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு அவ மேல வச்சிருந்த லவ்வே புரியுது. ரொம்பவே அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பாத்ரூம்குள்ள வரான். அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணிருப்பால வைப்ரேட்டர், இவனால 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது, அதனால அந்த வைப்ரேட்டரை வச்சுதான் இவ சந்தோஷமா இருந்திருப்பா. அதை பார்த்தவனே இவனும் புரிஞ்சுக்கிறான். சரி இதை போய் அவகிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நம்ம ஹீரோயினை தேடி போயிட்டே இருக்கான். ஒரு வழியா அவளை தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட போய் கொடுத்துடுறான். நம்ம ஹீரோக்கும் அவ போனதுக்கு அப்புறம் தான் அவ மேல இருந்த லவ் தெரிஞ்சிருக்கும். உடனே அவகிட்ட ரொம்பவே ஓப்பனா பேசி கடைசியில அவங்க 2 பேரும் இப்போ ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் பிடிச்சதை நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு படத்தோட சீக்கிரமா பார்க்கலாம்.